ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்லட் சீரியஸ் அதாவது சிறுதானிய சீரியஸில் 5வது ரெசிபியாக வரகரிசி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். தக்காளி சாதத்துக்கு வரகரிசி ஒரு கப், அதாவது இந்த சின்ன 200 படியால் ஒரு படி அளந்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த பிளாக் கண்ணை நீக்கி விட்டுட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்குங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்குங்க. நாம் எடுத்துருக்கிற இந்த வரகரிசியை ஒரு கிண்ணத்தில் மாற்றி விட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டு நல்ல தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். வரகரிசி ரொம்ப நேரம் ஊற விட்டுடக்கூடாது. அதனால இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான மற்ற பொருட்களை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிக்கிற நேரத்துல தண்ணியை சேர்த்து ஊற விட்டுக்கலாம். அடுத்து குக்கர் பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆகி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு அன்னாசி பூ, சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கத்தை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து விட்டு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் லைட்டா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழையை சேர்த்து இஞ்சி பூண்டினுடைய வாசனை பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற தக்காளி விழுதை சேர்த்து விட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பையும் சேர்த்து தக்காளி விழுது நல்லா சுருள வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து எல்லா மசாலாவும் பச்சை வாசனை போற வரைக்கும் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணியை விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பை சேர்த்து விட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்கிற வரகரிசியை நல்லா வடிகட்டி விட்டு சேர்த்து விட்டுக்குங்க. ஒரு கிளறி விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் குக்கர் பேனை மூடி விட்டு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓபன் பண்ணி விட்டு லைட்டா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கடைசியா மேல கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்குங்க. சிறுதானிய வரகரிசி தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட பரிமாறி விட்டுக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.